என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இன்றைய ராசி பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை. அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதனால சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கார். எனது விரும்பி மேஷராசி என்பர்களே, இது ஒரு யோகமான நாள். இந்த நாளில் சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ள இருக்கார். சாரம் கொடுத்த கேது 5ஆம் இடத்துல இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. சிலருக்கு ஆஃபீஸில் ஒரு பதவி கிடைக்காம கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த வேலை கிடைக்க போகிற ஒரு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும். நல்ல சூழ்நிலை வரும். வம்பு வழக்குகளிலிருந்தான் விடுபட்டு ஒரு நல்ல யோகம் கூடி வரும். நீண்ட நாளாக இருந்த இழுபறி விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்கு தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்னைக்கு தாய்மை பேறு அடையக்கூடிய யோகம் உண்டு. ரிஷபராசி என்பர்களே, உழைப்புக்கு தயங்காத ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு உத்தரவாதமான வாழ்க்கையை கடவுள் கொடுக்கிறார். கேது பகவான் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார். கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான் அப்படின்னு இன்னைக்கு நீங்க கிருஷ்ண பரமாத்மாவையோ குருவாயூரப்பனையோ வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அவ்வளவு அற்புதமான நாள். 4ஆம் இடத்துல இந்த செவ்வாய் கேது கூடி இருக்கும்போது ஒரு விஷயம், நெஞ்சக நோய்கள் இருக்கிறவா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப கவனிக்காமல் இருப்பாங்க. இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துட்டா உங்களுக்கு நல்லது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். வியாபாரிகளுக்கு அந்த வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும்னு இன்னைக்கு இருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, இது ஒரு யோகமான நாள். என்ன லாபத்தில் சந்திரன் போயிட்டு இருக்கார். சாரம் கொடுத்த கேது பகவான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய 3ஆம் இடத்துல அனுகூல ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் இன்னைக்கு வெற்றி. இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆயிடும். பயணங்களினால் வெற்றிகள் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் மகாகவி பாரதி. அப்படி நல்ல படிப்பு பெண்களுக்கு அமையும். அதனால வாழ்க்கையில் உயர்வீங்க. பொருளாதார ரீதியாக உயர்வை எட்டக்கூடிய அற்புதமான நாள் மிதுன ராசிக்கு நாளுக்கு. கடகராசி என்பர்களே, இது ஒரு மிகச்சிறந்த நாள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஒரு நேர்மையோடு நீங்க நடந்து வெற்றி பெற போகிற ஒரு நாள். நீங்க காட்டக்கூடிய பாசத்துக்கு இன்னைக்கு எதிர்பாசம் அப்படி உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதியா நீங்க இருப்பீங்க. விளையாட்டு ஒன்று விபரீதமாகலாம், அதில் எச்சரிக்கையா இருக்கணும். விளையாட்டா இளைஞர்கள் சில செயல்களில் ஈடுபட்டு ஒரு ரேஸ்ல போறது, அது விபரீதமாகலாம். அதில் கவனமா இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு வியாபாரம் வளர்ச்சிக்குரியதா இருக்கு. பெண்களுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கும் நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, கடந்த 2 நாட்களா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு மறையும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும். உங்களுக்கு நல்ல செய்தி கூடி வரும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும். அதே நேரத்தில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இது சிம்மராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். கோபத்தை தவிர்க்கணும். அதெல்லாம் இன்னைக்கு முக்கியம். வியாபாரத்தில் நல்ல நட்பு ஒன்று உங்களுக்கு இன்னைக்கு உதவ போகிறது. உங்க வியாபாரத்தை உயர்த்தி விட நண்பர் வருகிறார். மிகச்சிறந்த நாள் மாணவர்களுக்கு. பெண்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கூடும். கன்னிராசி என்பர்களே, பலரும் அண்ணாந்து பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு அமைய போறது. புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக புதிய ஜாப் அமையும். கேது பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் கிடைக்கும். மனமகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரம் திருப்திகரமா இருக்கு. பெண்களுக்கு நல்ல தன லாபம் கிடைக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல ஒரு அபிவிருத்தி, ஞாபகத்திறன் பெறுகிறது.
துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு யோகமான நாள் உங்களுக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தார், இன்னைக்கு சந்திரனும் வந்து சேர்ந்து இருக்கார், லாபத்தில் கேது பகவான் இருக்கார், காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு கல்யாண விஷயம் ஃபிக்ஸ் ஆகும். உங்களால் உங்கள் குடும்பமே சந்தோஷமா இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வாழ்த்துக்கள், தாய் தந்தையருடைய வாழ்த்துக்கள், சொந்தங்களுடைய வாழ்த்துக்கள், தாத்தா பாட்டியுடைய வாழ்த்துக்கள், இன்னைக்கு வாழ்த்து மழையில் நனைய போகிறீர்கள். மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும். மகிழ்ச்சியாக அந்த நாளை செலவழிப்பீங்க. என்ஜாய்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் துலாம் ராசியை சேர்ந்த அனைத்து தரப்பினருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைகிறது. வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க போவீங்க. எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி பெண்கள் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்னைக்கு கடுமையான வேலைப்பழு இருக்கும். சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். தனுசு ராசி என்பர்களே, இது ஒரு யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்துல ஜொலிச்சுன்னு இருக்கார், கேது பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் கிரகங்கள் அமர்ந்து திரிகோணஸ்தானங்கள் வலுப்பெற்றிருப்பது ஒரு யோகம். நல்ல புகழ், நல்ல பெருமை. உங்க சந்ததிகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க. உங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்கன்னா வரன் கூடி வரப்போகிறது. வியாபாரத்தில் நல்ல லாபம் வரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் அலுவலகத்தில் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு தாய்மை பேரு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மகர ராசி என்பர்களே, நினைச்ச காரியம் நினைத்தபடியே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். ராசிநாதன் சனி பகவான் சாதகமாக உட்கார்ந்திருக்கார். சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த நாளில் படிக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் இன்னைக்கு கவனமாக போயிட்டு வரணும். சிலருக்கு போலீஸால் ஒரு ஃபைன் விதிக்கப்படலாம். போக்குவரத்து விதியை வரும் மீறிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று வரலாம். நெஞ்சக நோய்கள் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு எடுத்துக்கணும். அது தேவைப்படுறது. அதே நேரத்தில் ஃபினான்ஷியலாக இன்னைக்கு நல்லா இருப்பீங்க. பெண்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள். எல்லா விஷயத்திலும் நம்பர் 1 நீங்க வரப்போறீங்க. எல்லா விஷயத்திலும் சாதனைகள் செய்வீங்க. குறிப்பா 3ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும். கும்பராசி இளைஞர்களுக்கு காதல், லவ் ப்ரப்போஸ் பண்றது சக்சஸ்ஃபுல்லா அமையும். உங்க குடும்பத்தில் யாருக்காவது திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்கன்னா அந்த வரன் இன்னைக்கு தகையும். 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கிறார். அதிர்ஷ்டமான நேரம். சொல்லவும் கூடுவதில்லை, இதை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லைனார் மகாகவி பாரதி. இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. நல்ல சுப செய்திகள் தேடி வரப்போகிறது. வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம். இன்னைக்கு அனுகூலமான ஒரு நாள். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் அற்புதமான நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் பேச்சே இன்னைக்கு அழகா இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். பூர்வ புண்ணியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். உங்க குடும்பத்தில் செல்வ செழிப்பு வந்து சேரும். உங்களுடைய சகோதரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார். இன்னைக்கு பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வது மீனராசிக்காரர்களுக்கு செல்வ வளர்ச்சியை தரும், நல்ல உத்தியோகத்தை தரும், நல்ல வியாபார வளர்ச்சியை தரும். மிக நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். நண்பர்களே, நமது நிகழ்ச்சியிலே நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நாள் இனிய நாளாக அமையும்.